when someone point your flaws, அதாவது உங்களுடைய குறைகளை வந்து சில பேர் அதை குறை சொல்கிறாங்கன்னா அதை சரி செய்துக்கு பாருங்கள், தப்பு கிடையாது. சில பேர் வந்து உங்களை குறை சொல்கிறதுக்காக வேண்டி சில பாயிண்ட்ஸை வந்து உங்கள் முன்னாடி சொல்கிறாங்கன்னா, அதாவது ஃப்ளாஸ் அதை சொல்கிறாங்கன்னா, அதை நீங்கள் வந்து சரி செய்யறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து அதை கிரிட்டிசைஸ் மாதிரி எடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் எதுவுமே எடுக்க தேவையில்லை. அது நம்மளுடைய வேலையும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒருத்தர் நம்மள மேலே ஒரு குறைகளை வைக்கும் போது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு உண்மையிலேயே அது கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள், அது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு அதை நான் டிஃபெண்ட் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணணும், அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் வந்து உங்களுடைய செல்ஃப் க்ரோத் வந்து என்றைக்குமே வந்து அப்கிரேட் ஆகாது. உங்களால் வந்து எதையுமே சுயமாக யோசிக்க முடியாது. ஸோ தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை வந்து சரி செய்ய பார்த்துங்க, அவ்வளோதான், அது போதும். இதே மாதிரி லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ண வேண்டி இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கோத்ரூ பண்ணினீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம தெரிஞ்சுப்போம்.